வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தவணை அரியர் டிஏ அகவலைப்படி வழங்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், அதே போல் இன்னும் வழங்கப்பட வேண்டிய தவணை தொகை எவ்வளவு என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தினுடைய ஒரு சதவீதமாக கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்று முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் அறிவித்தார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கிட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போல் 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயனளிக்கிறது. ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக மாநில அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவசாய நல ஆண்டு சார்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த அகவலைப்படி உயர்வு மற்றும் அகவலைப்படி அரியர் தொகை தவணை வழங்கப்படுவது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.